பாமகவில் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் நமக்கு சில பல டவுட்ஸ் இருக்குது இல்லை, பஞ்சாயத்துன்றது இருக்குதுன்றது அந்த டவுட்ஸை ஒருத்தட்ட கேட்டோம். அவர் இன்னைக்கு நிறைய சொன்னார். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு அரை நாள் தேவைப்படும். அதனால் அவ்வளோலாம் இல்லாமல் மூலக்கருத்துன்னு ஒன்று இருக்குது, இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துக்கிறோம். அது யார்? பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அன்புமணி அவர்கள் இப்போ பாமகவில் இருக்காரா இல்லையா, கட்சியை விட்டு நடவடிக்கை எடுத்து நீக்க போகிறீங்களா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற கேள்வியை கேட்டோம். இப்போ நீக்க போகிறாங்களா இல்லையா, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அதெல்லாம் வந்து அப்புறமா. இப்போ என்ன பிரச்சனைன்னு இருக்குல்ல, அதுவே தெரியாமல் தானே நம்ம மண்டையை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம். அது என்னன்னு கேட்டோன்னே இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டார். அவர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் வேட்பாளர்கள் அறிவிக்கிறது, யார் எங்கே வந்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்ற முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் எடுப்பேன்னு அன்புமணி அவர்கள் அடம்பிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் யார் யாரை எந்தெந்த பகுதிகளில் வந்து எந்தெந்த பொறுப்பில் நியமிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தான் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அடம்பிடிச்சார். அப்போ நிறுவனம் இருந்துக்கிட்டு எனக்கு என்ன பவர் இருக்குது? புரியுதா? கட்சி ஆரம்பித்தவன் நான், வளர்த்தவன் நான், சரி போனா போகுதுன்னு கொடுத்தா என்னையவே மூலையில் உட்கார சொன்னா உட்காருவேனா நான் அப்படின்னு டென்ஷனாக எடுக்காரு ராமதாஸ் அவர்கள். இதுதான்ப்பா காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அவரே சொல்கிறார், கேளுங்க. பெரிதாக ஒன்றுமில்லை. நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, சின்னம் இல்லாமல் இருக்கிறது. கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சின்னமும் போச்சு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணியை பேசுவேன், நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம்? நிறுவனருக்கு